கோவிலில் நடராஜர் சிலை பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த நடராஜர் சிலையில் அவர் நடனமாடக்கூடிய வகையில் இருக்குது. அதனால தான் நடராஜர். அவரை ஏன் நடனமாடக்கூடிய வகையில் நம்முடைய சைவ சமய பெரியவர்கள் காண்பிச்சிருக்காங்க. ஒருவேளை நடராஜர் அப்படி தான் இருப்பாரா, ஒருவேளை யாராவது இங்கே நடனமாடிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக அந்த காலையில் முழுமையாக பாருங்கள், அதுக்கான விடை கிடைக்கும். இந்த உலகம் என்பது எப்பொழுதும் இயங்கக்கூடிய தன்மை உடையது. அதாவது ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், டான்ஸ்லேயும் மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக அதை பதிவு செஞ்சு வச்சாங்க. அதாவது தொடங்கும் சரி, அந்த இயக்கம் சரி, அந்த அப்படிப்பட்ட இயவுள், அந்த இயங்கக்கூடிய சக்தி ஒரு நடனமாடக்கூடிய வகையில் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. அந்த நடனமாடக்கூடிய அந்த நடராஜரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு அன்பு உருவாகும். அந்த நடனம் ஆடும்பொழுது என்னென்னா நமக்கு நினைவு வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும்னா, எல்லா விஷயத்துலேயும் அவர் தான் இயங்குகிறார், அவர் தான் அந்த நடனம் அவரால் தான் இயக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நடனம் ஆடும்பொழுது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையிலையும் அந்த நடனத்தோடு ஒரு ஒத்திசை வேணும். ஆண்டவன் ஆடிக்கிட்டே இருக்கா இல்லையா, அந்த ஆட்டத்துக்கு நம்ம ஒத்து போகிறோமான்றதை பாருங்கள். எப்படி ஒத்து போகிறோம்னா, இப்போ நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு, நம்ம ஒரு நிலையில் இருப்போம். இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு அனுபவம் தருவதற்காகத்தான் நமக்கு ஏதோ உலகத்தை கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலாம், சில நடக்காது. இந்த நடனமாடக்கூடிய அந்த ஆட்டத்தோடு ஒரு ஒத்திசைந்து போகணும். அதாவது நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அவரோட ஆட்டத்தோடு நீங்கள் இணங்கி போகணும். கிட்டத்தட்ட நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்போம், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில சமயங்களில் நம்ம புரிஞ்சிக்கணும், நம்முடைய இன்ப துன்பங்கள், அதாவது நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள், இதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும். அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரணும். அதுக்கு பேர் சத்தினி பாதம்னு பேர், சைவத்தில் சொல்லுவோம். ஆக இந்த சத்தினி பாதம்ன்ற நிலை வந்தால் தான் அடுத்தது உங்களுக்கு இந்த வாழ்க்கையின் அருமை புரியும். அந்த நிலை வந்துருச்சுனாலே இறைவன் எந்த வகையில் ஆட்டத்தை ஆடுறாரோ அந்த ஆட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். கிட்டத்தட்ட அவருடைய ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம், நாம நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக நடராஜ பெருமான் தத்துவம், அந்த நடன தத்துவம் எதை குறிக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை குறிக்குது. இந்த உலகத்தின் இயற்கையின் ஒரு இயங்கு ஆற்றலை குறிக்குது. அவர் பேர் இயவுள்னு கூட நம்ம கடவுளை சொல்லுவோம். ஆக அந்த ஆட்டத்தை விளக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானை பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள நினைக்க வேண்டிய விஷயம், நல்லா ஆடுறப்பா, உன் ஆட்டம் சிறப்பாக இருக்குது, உன் ஆட்டப்படியே நான் இருக்கேன், உன் கூடவே இருக்கேன், நீ எந்த வகையில் ஆடுறியோ நான் அதை வகையில் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு திருப்தியை கொண்டு வாங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவன் வழங்குவார். எப்படின்னா, வாழ்க்கை திடீர்னு கஷ்டம் வரும், திடீர்னு துன்பம் வரும், திடீர்னு இன்பம் வரும், திடீர்னு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது எல்லாம் உங்களுக்கு எப்படியே பழகி பழகி இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு சௌக்கியமாக பெரிய பங்களாக இருக்கிறது அல்லது ஏழையாக இருக்கிறது, எல்லாம் பார்க்க பார்க்க ஒரு சமநிலை உருவாகிடும். இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வை மாறிடும். அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு உங்கள் உள்ளிருந்து ஆழக்கூடிய அந்த ஆளை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உள்ளுக்குள்ளே நீங்கள் பயணிப்பீங்க, தியானம் செய்வீங்க, பூஜை செய்வீங்க, திருமுறை வாசிப்பீங்க, பல அறிவு சார்ந்த கருத்துக்களை கேட்க ஆரம்பிப்பீங்க, சைவ சமயத்தின் மேன்மையை பற்றி உணர ஆரம்பிப்பீங்க. எல்லாம் பார்த்த பிறகு அந்த சிவத்தை, அந்த நடனத்தை உங்களுக்கு உள்ளே பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும் பொழுது உள்ளே பார்ப்பீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒரே கற்பனைக்கு போகத்தால உள்ள ஒருத்தர் நடனமாடிக்கிட்டு இருப்பார், அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறது அவருடைய இயக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த இயக்கத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரிய வரும், நாம் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள், நாம் எப்பேற்பட்ட இன்பத்தில் இருக்கோம், நாம் யாருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கோம் நமக்கு புரிய வரும். அதெல்லாம் புரிஞ்சதுனாலே நடராஜரின் அந்த ஆட்டம் புரியும், அவரோட ஆட்டத்தோடு நாமளும் சேர்ந்து ஆடவும் முடியும். ஆக இது போன்ற அருமையான விஷயங்களை, சைவம் சார்ந்த செய்திகளை நாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்ற உங்கள் கருத்தறிவிங்க. ஒவ்வொரு செய்தியும் எவ்வளவு எளிமையாக நம்ம கேட்க முடியுமோ அப்படி கேட்போம். நிச்சயமாக ஒரு அருமையான செய்தி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.